இயேசுவிடம் ஒரு இளைஞன் போய் கேட்கிறார், ஆண்டவரே நிறைவாழ்வு பெற நல்ல போதகரே, அந்த வார்த்தை அடைமொழி சொல்றான், நல்ல போதகரே நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு சொன்னார், என்ன ஏன்பா நல்லவன் சொல்ற? யார் சொன்னது? இயேசு சொல்றார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. எனவே எல்லாருமே ஒரு விதத்திலே இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஏதோ சிறிய பெரிய அந்த பாவத்திற்குள் முன்னாள் மறைவுரை ஆற்றிய அருட்தந்தை அடக்கி விட்டு சென்று விட்டார். நீங்க சின்ன பாவியா பெரிய பாவியா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த தவ காலத்தை முடித்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒன்னு சொன்னார் நத்தான் இறைவாக்கு, என்ன சொல்றார்? தாவீதை பார்த்து, நீயே அம்மனிதன், அந்த கான்செப்ட். ஏன்னா அவர் சொன்னார், அங்க அரசன் இந்த சூழ்நிலையில மட்டும் இல்ல, பாவ சூழ்நிலையில மட்டும் இல்ல, கடவுளுக்கு முன்னால் எல்லாருமே சமம். பிரைஸ் தி லார்ட். அங்க பாரபட்சம் எல்லாம் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லை, பணக்காரன் ஏழை எல்லாம் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு ஆயிருக்கிறேன், விக்டோரியா மகாராணி இங்கிலாந்துல இறந்து போனாங்க. உலகத்தையே ஆண்ட ஒரு மகாராணி. இங்க யாரா ராணி இருந்தா கோச்சிக்காது. இதுல பேரை வேற சேர்த்து வச்சிருப்பீங்க, எலிசபெத் ராணி, அவங்களாம் கோச்சிக்க கூடாது. இதை நான் சொன்ன பொழுது அந்த பங்குல இருந்த 2 எலிசபெத் வந்துட்டாங்க. என்ன நீங்க எலிசபெத்தை பத்தி, ஏமா நீ அந்த ராணியா இல்ல நீ இங்கிலாந்து ஆண்டியா, நீ எதுக்கு அது வருத்தப்படுற? கேவலப்பட்டு போனது இங்கிலாந்து ஆண்ட ராணி. கஷ்டம் சொன்னாங்க. எலிசபெத் வந்திருக்கும் போது அந்த ஃபாதர் சொன்னார், என்ன சொன்னார்? எலிசபெத் தான் சொன்னார். எலிசபெத் ராணி அவர்கள் சொல்றது, ராணியாக போயிடுச்சு. ஆக எதுக்கு சொல்கிறேன் என்றால், கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் ஒன்றுதான், சமம்தான். அதுதான் உயர்த்தி காட்டுறோம், அதுவும் பாவத்தோடு. ஆனா கடவுள் கொஞ்சம் சற்று வித்தியாசமானவர். அதுதான் நாங்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம். எனவே கடவுள் என்ன பண்றார்? பாவிகளை கொஞ்சம் தேடுகிறார். அதான் அங்க ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கம். அதை பற்றி தான் நான் பேச போறேன். ஏன்னா அவர் எல்லாம் பாவிகள் என்ற ஒரு நிலையில கொண்டு உங்க நிறுத்திட்டார். இந்த பாவிகள் எங்க கூட்டு போகணுன்றதுதான் போய் என்னுடைய. சோ கடவுள் எப்படி கூப்பிடுறார், எங்க அழைக்கிறார், எப்படி நம்மை பார்க்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக பாவிகளே, தவ காலத்தில் மனமாற்றத்தை வெளிப்படுத்தி விரும்புகிற ஒவ்வொரு பாவியும் என்னை முதல் கொண்டு எல்லாரும் கடவுளிடம் எப்படி வருவது, கடவுள் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுதான். இன்னொன்று சொன்னார், காயன் ஆபேல், அந்த விஷயம் சொன்னார் இல்லையா, அந்த கொலை. நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்வோம் சொல்றோம் இல்லையா, கோபம் தான், கோவப்படுறோம், தீய வார்த்தைகளை சொல்றோம், அதிகமா ஆக்ரோஷப்படுறோம். நான் அதுக்குள்ள வார்த்தை சொன்னார் முன்னாடி இந்த மறைவுரையால், நான் என்ன யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டது தெரியுமா, குலைக்கிற நாயே வேக பிடிக்க பழமொழி. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. உண்மையான கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவன் என்று சொன்னால் நீங்கள் கடவுளிடம் ஒப்புவிக்க வேண்டும். ஏசதான் செய்தார். எல்லாவற்றையும் ஆண்டவரே உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன், என்னையே ஒப்படைக்கிறேன், இந்த துன்பத்தை ஒப்படைக்கிறேன், இந்த துன்பத்தின் சூழலை ஒப்படைக்கிறேன். அதான் கெஸ்தமனில இயேசு ஆண்டவருடைய சொன்னோம். தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். என்ன சொல்லுது பாருங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம், ஒருத்தர் நம்மளை பழி வாங்கிட்டான், அதை விட அதிகமா நம்ம பழி வாங்கலாம். முடியவே முடியாதுங்க, அந்த செய்யவே முடியாது, உங்களால் சாதிக்கவே முடியாது. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதை விட ஒரு படி மேலான விஷயத்தை உன் எதிரி செய்து கொண்டே இருப்பான், உன்னால் வெற்றி பெறவே முடியாது. ஆனா கடவுளுக்கு என்ன ஒப்புவீங்க? கடவுள் நீங்க நினைக்கிறத விட பல்மடங்கு அவனை தீர்த்து கட்டிடுவார். 9:6 வாசிங்க, தொடக்க நூல். ஒரு மனிதன் ரத்தத்தை எவன் சிந்துகிறாரோ, எவன் ஒருத்தன் கொலை பண்ணானோ, ஆபேல காயன் கொலை பண்ணிட்டானா, அவள மாதிரி ஆளுங்களுக்கு இதான் கதி. எவனோ ஒருத்தன் கொலை பண்ணா, ஒருத்தனோட ரத்தத்தை சிந்தனானா, சிந்தனுடைய கதி என்ன? வேற ஒரு மனிதனால் சிந்தப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஏங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? அதுக்காக நீங்க போய் கத்திலாம் தீட்டு நிற்கிறீங்க? வேலையே கிடையாது. செய்ய வேண்டியவர் செய்வார். யார் கணக்கச்சிதமா வேலையை முடிக்கணுமோ அவர் அந்த வேலையை பார்ப்பார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனவே எதுக்கு சொல்றேன்னாக்கா, இப்படிதான் நம்முடைய தீமைகள் தவறுகளை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். கடவுளை ஜெபிங்க, ஒப்படைங்க, மன்றாடுங்க, நற்கருணை ஆண்டவரை ஜெபிங்க, தனிமையில் ஜெபிங்க, உங்க கண்ணீரின் துளிகளை ஆண்டவரின் பாதத்தில் வைங்க. எல்லாமே உங்களுக்கு விடை கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்து பாவத்துக்கு மேல பாவம், பொய்க்கு மேல பொய் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே நாம் செல்லக்கூடாது. எனவே இந்த தவ காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலம் சொன்னோன்னே இதெல்லாம் நல்லதுதான்.
அங்கே உட்காந்து கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, பாவ சங்கத்தை கேட்டுக்கிறாங்க 3 சாமியார். போய் அதை போய் கொட்டுங்க. நம்ம வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலையான் துண்டுறோமா? தூக்கி போடுறோம்ல. அதுமாரி உடம்பு ஆன்மா வச்சுக்கிட்டு தேவையில்லாத பாவத்தை தூக்கி போடுறதுக்கு குப்பை தொட்டிக்காங்க 2-3 நிற்குது. அந்த குப்பை தொட்டியில் போட்டு வா. நல்ல பாவ அறிக்கை செய்யுங்க. மனதை வெளிப்படுத்தி நல்ல பாவ அறிக்கை செய்து நல்ல திவ்ய இருக்கிற திருப்பலி 1000 திருப்பலி காத்துனுக்குது உங்களுக்காக. 1000 உங்களுக்காக காத்துனுக்கிறார். நல்ல இறையர் பேராசிரியர் அழகான ஒரு மறை உரை கொடுக்க போறார். நாங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் விட தேனினும் அமிழ்தான இனிதான ஒரு கருத்தை அவர் சொல்ல காத்திருக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் இதே இந்த கூடாரத்துக்குள்ள இந்த மனநிலையோட வாழ முயற்சி. அடிக்கடி தான் இந்த கூடாரம் நல்லா தான் இருக்குது, சாப்பாடு நல்லா தான் இருக்குது, இங்க ஒத்துமை நல்லா தான் இருக்குது, வரிசை நல்லா தான் இருக்குது. ஆனா அங்க போனாக்கா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். பள்ளிக்கூண்டா போனா அங்க பேய் பிடிச்சிது போகுது. அந்த ரூட்டை மாத்திரம் நம்ம இனிமேல் வேற ரூட்டில் தான் அனுப்பணும் உங்களுக்கு. குடியாத்த போறவங்க எல்லாம் ஆமா. எனவே சரி, பாவசங்கன் கேட்டுக்கிறார் ஃபாதர். போய் தயவு செய்து பாவசங்கன் செய்து நல்ல பாவ அறிக்கையை செய்வதற்கு முயற்சி செய்யணும். ஒரு முறை பாவசங்கன் சொல்லும்போது ஞாபகம், ஒரு முறை ஒரு மனிதன் பாவசங்கன் சாமியார்கிட்ட போக மாட்டாங்க சில பயந்து. ஏன் தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் காசு செவிடா இருக்கும். இவனே பயந்து பண்ணுவான். அவர் பாப்பா நடாது, பாசமே பண்ண போகக்கூடாது அப்படின்ற முடிவு. கவலைப்படாதீங்க. நீங்க மொல்லமா சொன்னாலும் மனசுக்குள்ளே சொன்னாலும் இங்கிருந்து எழுந்து கிளம்புறீங்க பாரு, பாவசங்கன் பண்ணும்போது பண்ண போறேங்க. அப்பயே கடவுள் மன்னிச்சிட்டாரு உங்க பாவத்தை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்க பாவங்கள் அப்பயே மன்னிக்கப்பட்டது. அதுதான் சொல்ல போறோம். ஆனா டைம் தான் கம்மியா இருக்குது, பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட் சாட் பண்ணிடலாம். சரி, இது தொடர்ல சினிமா படம் காட்டும் போது டிவியில் என்ன பண்றா, இடைவெளி அட்வர்டைஸ்மெண்ட் போறதுக்கு படத்தை கட் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி கட் பண்ணி போட வேண்டியதுதான். ஆக ஒரு முறை பாவசங்கம் போகும்போது பாவம் சொன்னாரா ஒருத்தர், சாமி சரி பாவத்தை அதிகம் எடுப்பான். அவர் சொன்னாரா, சாமி நான் கவுரு பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க வரிவர், என்ன கையை பிடிச்சி எடுத்துட்டேன், என்ன எடுத்துட்டேன், என்ன அதே மாதிரி கவுரு பிடிச்சி எடுத்துட்டேன் சாமி, கவுரு பிடிச்சி எடுத்துட்டேன், என்ன கவுரு பிடிச்சி எடுத்துட்டேன் அப்படின்னு சாமியார். கவுரு மாட்டு மாடு இருந்துச்சு, கவுரில் என்ன இருந்துச்சுன்னா அப்போ அவன் சொன்னாங்க, கவுரில் 2 மாடு கட்டிருந்துச்சு. ஃபாதர் மாடு கட்டிருந்துச்சா? மாடு கூட இருந்துச்சு. மாட்டு கழுத்து மேல ஒரு 10 மூட்டை நெல் அடிக்கின ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த வண்டியோட கத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காரை விட்டா கத்திட்டு போற மாதிரி சில நேரம் கவர்மெண்ட் பஸ்ஸே கத்திட்டு போயிடுறாங்க. சில லூஸ் பசங்க பாத்தீங்களா, ஏன்னா விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பஸ்ல சாவி இருக்காது, அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். அது மாதிரி போய் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போறது. அது மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிறான், மாட்டோட வண்டியோட நெல் மூட்டையோட கத்திட்டு போயிடுறான். எவ்வளவு பெரிய பாவம் பாரு. ஆனா அவன் சொன்ன கருத்து அது கவுரு பிடிச்சி எடுத்துட்டு சாமி. நிறைய பேர் அப்படியாவது போய் கவுரை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அங்கே பாவசங்கன் கேட்டுக்கிறார் சாமியார், போய் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் கவுரையாவது பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. பாவம் அறிக்கை திருந்தி நல்ல ஒரு மனமாற்றத்தோடு இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட தயார் செய்யும். அன்புக்குரியவர்களே, கடவுள் 3 நிலையிலே உங்களை அன்பு செய்கிறார். 3 நிலையிலே உங்களை பார்க்கிறார். முதல் அவருடைய அன்பு, 2வது அவருடைய நீதி, 3வது அவருடைய மன்னிப்பு. அவருடைய அன்புக்கும் யாருடைய அன்பு ஈடாகாது. அவருடைய நீதியை எவனுடைய நீதியோடு பொருத்தி பார்க்க முடியாது. நம்முடைய ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ நாட்டு கட்ட பஞ்சாயத்தோ ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்தோ நாட்டாம பஞ்சாயத்தோ தீர்ப்பை மாற்றி சொல்ற பஞ்சாயத்தோ எதுவுமே அவருடைய நீதிக்கு செல்லுபடியாகாது. அதே மாதிரி அவர் மன்னிப்புக்கு எதுவுமே ஈடாகாது. அவர் எதையுமே கணக்கில் கொள்வதில்லை. கணக்கில் கொண்டாதானே இந்த மன்னிப்பு, இதுக்கு இவ்வளவு பாவம், இவருக்கு பாசனம் பண்ணும்போது பரிகார ஜெபம் சொல்லணும். இயேசுவுக்கு அது கூட கிடையாதுங்க. அவர் கணக்கில் கொள்வதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் கடவுள், அதான் கடவுளுடைய. எனவே கடவுளுடைய அன்பை நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். கடவுளுடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நிறைய விவிலிய சுருக்கமா ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில விவிலியத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது அன்பு என்று சொல்லலாம். அது நம்ம கவுரு பிடிச்சிருக்கிறது தான். இன்ன அன்பு, கடவுளின் அன்பு. என்ன கடவுள், இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய கடவுள். அவர் என்ன செய்தார், அவங்கள நல்ல நாட்கள்ல கெட்ட நாட்கள்ல இப்படிலாம் அவங்களை நேசித்தார் என்பது என்ன அப்படியே கோத்துக்கிட்டே அதை அப்படியே ஜூம் பண்ணிட்டே போகலாம். பெருசா ஆம்பிளிஃபை, அதாவது பெரிதுபடுத்திக் கொண்டே போகலாம். இதை மைக்ல பேசுறது எப்படி சத்தம் பெருசாகுதோ அது மாதிரி கடவுளுடைய அன்பை அப்படியே பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போகலாம், பெருசா பார்த்துக்கிட்டே போகலாம். விவிலியம், அதான் விவிலியம். அந்த அடிப்படையிலே நிறைய இருக்குது. தொடக்க நூலிலிருந்து கடைசி வரைக்கும், படைப்பிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் அவருடைய அன்பு பறந்து விருந்து கிடக்குது. ஆனா எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த ஒரு விஷயம் கட்டளை கொடுக்குறார். அன்பு கட்டளை, கடவுளை நேசிப்பது போல் மனிதனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை கொடுக்குறார், அது அன்பு கட்டளை. ஆனால்
அவருடைய அன்பு செயலுக்கு கடவுளுடைய அன்புக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார். கடவுளுடைய அன்பு அளந்து பார்க்க முடியாது. அது யோசனைனாக்கா, அட இதெல்லாம் ஒரு அன்பாப்பா, இப்படிதான்ப்பா வெறித்தனமா அன்பு செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மா, காணாமல் போன அந்த ஊதாரிக்கான மைந்தனுடைய உவமையை பாருங்க. அந்த ஆட்டுல பாருங்க, நாம தானே செய்வோம், எப்பா 99 ஆடு நம்ம கூட இருக்குது, நம்ம விட்டுட்டு போற நேரத்துல இதை நாயோ நிறைய வந்து இதை கலைச்சி விட்டுறக்கூடாது, இருக்க 99 ஆடு இருக்கட்டும், பரவாயில்ல, இந்த காணாமல் போன ஆடு இருக்கு வருத்தம் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அந்த காணாமல் போன ஆடை தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் காணாமல் போன ஆடுகள் தான். பாவத்தாலும் தீமையாலும் உலகத்தின் மாயையாலும் காணாமல் போயிருக்கிறோம். கடவுளின் பார்வைகளில் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தன்னை மறைத்துக் கொள்வது போல தொடக்க நூலில் இப்படி நாம் மறைத்துக் கொண்ட நம்மை, காணாமல் போன நம்மை கடவுள் தேடி வருகிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் நம்மை பார்த்து நம்மை மீண்டும் அந்த மந்தையோடு சேர்ப்பதற்கு, தன் அன்பின் அரவணைப்பில் வைத்து நம்மை அன்பு செய்வதற்கு கடவுள் நம்மை தேடி வருகிற ஒரு அற்புதமான நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. இதனுடைய முத்தாய்ப்பாக அந்த காணாமல் போன மனிதனுடைய மகனுடைய உவமை. 2 பேர் இருக்கிறாங்க பையனுங்க. இளையவன் சொல்றான் அப்பாட்ட, சொத்தை பிரிச்சு கொடு, பெரிய பணக்காரன், ஊர்ல பெரிய சொத்துக்காரன், மாளிகைக்காரன், நத்தை வீட்டுக்காரன், பெரிய பண்ணையார். அவர் என்ன பண்றார், ஏதோ ஒரு கட்டத்துல உடனே பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பார். பார்க்கலாம்பா, அடுத்த மாசம் தள்ளி கிள்ளி எப்படியே பார்த்தாரு. இவன் பேய் பிடிச்சவன், சாத்தான் பிடிச்சவன், பாவத்திற்கு ஆசைப்பட்டவன், இவன் திருத்த முடியாத சூழ்நிலையில சொத்தை பிரிக்கிறாரு, கொடுக்கிறாரு. மொத்தத்தையும் அங்கே அப்பா முன்னாடி ஏதாவது அழிச்சிருந்தா கூட அப்பா அறிவுரை சொல்லியிருப்பார். ஊருக்காரன் 4 பேர் புத்திமதி சொல்லியிருப்பான். பங்களிக்கிற நல்லதுங்க அல்லது அன்பித்து தலைவர் பொறுப்பாளர் போய் இப்படிலாம் ஆகாதப்பா, இப்படிலாம் செய்யாதப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன செய்தான், மொத்தத்தையும் தட்டிட்டு தொலைநாட்டுக்கு போயிட்டான். கண்ணுக்கு தெரியாத எல்லா வேலையும் பார்ப்போம், யாருக்கும் நம்ம வந்து இடையூறு பண்ணக்கூடாது, நாம் செய்யற செயல்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு போயிட்டு அங்க என்னென்ன செய்தான்னு பைபிளே சொல்லு. அதனுடைய உச்சபட்சமாக அந்த மூத்த மகன் வீட்டுக்குள் வரும் பொழுது அங்க சத்தம் கேட்ட பொழுது, என்ன சத்தம், உங்க தம்பி உயிரோட வந்துட்டாரு, உங்க அப்பா கொழுத்த கன்று அடித்து விருந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு இருக்கிறான். இதை கேள்விப்பட்ட தந்தை வெளியே வந்து என்ன பண்றார், மகனை கூப்பிடுறார். அப்பதான் சொல்றான், நான் என் நண்பர்களோடு கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட நீ கொடுக்கல, ஆனால் அவன் செய்த செயலை சொல்றான் பெரியவன், விலை மகளிரோடு போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டு உன் சொத்தெல்லாம் வீணடிச்சுட்டு நமக்குன்னு இருந்த அந்த சொத்தினுடைய ஒரு பாதி 50% நாசம் பண்ணிட்டு வெறுங்கையோட பண்ணி துண்ண தவிட்டு வாய கூட தொடைக்காத வந்திருக்கிறான் உன் பையன், கேவலப்பட்டவன், அவனுக்கு நீ கொழுத்த கன்று அடித்திருக்கிறேன் என்று மனவலியோடு வேதனையோடு சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அந்த தந்தை சொல்றார், அப்பா நீ என் கூடயே இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான், மறுபடியும் இதுல பாதி கேட்டாங்க என்ன பண்றதுதான் இவன் மனல் இல்லையா? இதுல பாதுகாத்து போய் எனக்குள்ளதெல்லாம் பாதுகாத்து போய் திருட்டானா, ஏற்கனவே கெட்டு அழிஞ்சவன், ஊதாரிதனமா வேலை செய்தவன், அவன் நாசம் பண்றதுக்குன்னு எல்லா வேலையும் செய்தவன், அட்டுழியத்துக்கு எல்லா காரியங்களையும் பண்ணுகிறவன், இதுல பாதி எடுத்துன்னு போய் காலி பண்ணிட்டா என்ன வருது என்று அவன் வருத்தப்படுகிறான். அப்பதான் சொன்னான், அவங்க ஒரு செத்த போனப்பா பத்தி சொன்ன, அவன் செத்த போனடா, செத்த போனதுக்கு சமம், அவன் சும்மா உயிரை வச்சு நடமாடுறான், ஊரில் இருக்கிறதுக்கு லாய் இல்லாதவன், கேவலமானவன், அவன் எல்லாத்தையும் செய்துட்டான். தம்பி ஒரு சகோதரன் இறந்து போயிருந்தான். அதான் நம்ம சொல்லணும், நம்ம லாங்குவேஜ் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அவங்க செத்த போனான், அவன்கிட்ட சொல்றது, அவனை அடிக்கிறது, திருந்துவான்னு நினைக்கிறான், வாய்ப்பே இல்லை, திருந்தவே மாட்டான். சொல்றேன் இல்லையா? அதே மாதிரிதான் செத்தப்பான் படிக்கிறான் பாவன் அப்படின்ற மாதிரி. ஆக அவன் செத்து போனதுக்கு சமம், பிணத்துக்கு சமம். அவன் மனுஷனுக்கே சமம் இல்லை, அவன் மாதிரி அவன் மரியாதை கொடுப்பான். அவன் பிணத்துக்கு சமம், செத்து போனவனுக்கு சமம். எனவே ஒரு சகோதரன் செத்து போயிருந்தான், மீண்டும் உயிரா வந்திருக்கிறான். பெத்தவன் நானு, எனக்கு கொஞ்சம் வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒய்ஞ்சே போயிட்டான், காணாமே போயிட்டான், இல்லாமே போயிட்டான், அவன் இல்லவே இல்லைன்னு நினைச்ச, அவன் உயிரோடு வருவான்னு ஒரு மனசுல ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. காக்கா கத்தும் போதெல்லாம் என் பையதான் வரலான்னு நினைச்சேன், யாராவது நடமாடும் போதெல்லாம் அது என் பையனா இருக்கா கூடாதான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னுடைய தம்பி, சகோதரன், என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான், கொண்டாடுவோம்பா, முறை வா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கடவுளுடைய பார். எனவே எவ்வளவு அட்டூழியம் செய்திருந்தாலும் இந்த தகப்பன், அதான் இறையியல் சொல்கிறது, இறையியல் சிந்தனையாளர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம சொல்றது ஊதாரி மைந்தனுடைய ஓமை என்று சொல்கிறோம் அல்லவா, அது சரியான அர்த்தம் அல்ல.
மாறாக இந்த ஊதாரி சொத்தை தான் செலவிட்டான், அதை மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் மீண்டும் சம்பாதிக்க முடியாத, கொடுத்ததை திரும்ப பெற முடியாத உயர்ந்த அன்பை, தகப்பனுடைய அன்பை இந்த தகப்பனானவர் இந்த ஊதாரி பாவி அயோக்கியன் என்று தெரிந்தும் கூட அவர் அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்றாரு, அதை அவரு செலவிடுறார் என்று சொன்னார். பவுல் என்ன சொல்றார், நான் நல்லவன் ஒருத்தனுக்காக உயிரை கொடுக்கலாம், ஆனா நம்ம எல்லாம் தீயவர்கள் அயோக்கியர்கள் என்று நினைச்ச கூட கடவுள் என்ன செய்யலாம், பாவிகளா இருந்த பொழுதும் நமக்காக உயிரை கொடுக்க சொல்லுங்க. நாம் பாவிகளாக இருந்த பொழுது, அதுக்கு முதல்ல வார்த்தை வாசிங்க. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுக்கலாம். நல்ல பழைய மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கு, நல்லவனுக்காக உயிரை கொடுக்கலாங்க. நேர்மையாளருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கலாம். நல்லவன் அவனுக்காக நம்ம ரத்த தானம் பண்ணலாம், உறுப்பை தானம் பண்ணலாம், உயிரை கொடுக்கலாம். ஆனா இவன் அயோக்கிய, நமக்கு ஏதாவது துரோகம் செய்தவன் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம செய்யலாமா? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. ஓகே ஓகே, அத ஓகே, அந்த கொட்டேஷன் சொல்லுங்க. அந்த வார்த்தை கொட்டேஷன் நம்பர் சொல்லுமா? ரோமர் 5:7-8. ஆக நல்லவன் இல்லாத நேரத்தை கூட பாவியா இருந்த போதுதான் கடவுள் நமக்காக கொடுக்க துணிந்தார். இதைதான் நாம் ஆழமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தன். எனவே கெட்டு போய் வந்துக்கிறான், சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லியோ அவனை முதல் தரமான ஆடை, அவனுக்கு முதல் தரமான காலணி, அவனுக்கு முதல் தரமான மோதிரம், முதல் தரமான கொழுத்த கன்றை அடித்து விருந்து என்று எல்லாவற்றையும் செய்தார் இந்த தந்தை. இந்த தந்தையினுடைய அன்புதான் ஊதாரித்தனமானது என்று இறைவன் சொல்கிறார். இதற்கு ஒப்பானதுதான் கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பு ஊதாரி. ஆதாம் ஏவாள பறிச்சுட்டு போய் திரும்பி வரத்துக்குள்ள பசாச பக்கம் போய் நின்று பாரு ஆதாம் ஏவாளம், அதை பார்த்து கூட கடவுள் அவள் விட்டுட்டார். பாத்தீங்கன்னா அதுதானே கடவுளுடைய உயர்ந்த அன்பு. நோவாவின் காலத்திலே உலகத்தை அழிக்க, புதிய உலகத்தை படைக்க திட்டமிட்ட பொழுது நோவா உன்னோடு ஒரு தேவையான விலங்குகள், பறவைகள் அனைத்தையும் படைப்புகளின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு என்று சொன்னார் கடவுள். அதான் கடவுளுடைய அன்பு. சோதோம் குமோரா அழிக்கப்பட வேண்டும் என்று கண்டகத்தால் அழித்த பொழுது அந்த லோத்தின் குடும்பத்தை தப்பிக்க செய், ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னாரே கடவுள். அதுதாங்க கடவுளுடைய அன்பு. எனவே கடவுளுடைய அன்பு அதுக்கு எல்லையும் இல்லை, உயரமும் இல்லை, நீளமும் இல்லை, அளவே இல்லை. எனவே இதுதான் கடவுளுடைய உயர்ந்த அந்த அன்பை தான் இப்பொழுது பார்க்கிறார். சொல்லிட்டு போனார் இல்லையா, பாவிங்க இப்படி பாவம் பண்ணீங்க, சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது, எல்லாம் பாவம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பாவத்தின் முத்திரையால் குத்தி நீங்க எல்லாம் பாவத்துக்கு டோக்கன் வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த டோக்கனை உங்க கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எல்லாம் புண்ணியவானாக மாறும். நல்ல பாவ அறிக்கை வழியாக, நல்ல இந்த திருப்பலி வழியாக, திவ்ய நற்கரனை உட்கொள்வது வழியாக, மனதை கடவுளிடம் திருப்புவதன் வழியாக நாம் எல்லாரும் நல்ல ஒரு ஆண்டவருடைய அன்பை பெற வேண்டும், அந்த பாவத்திலிருந்து மீட்பை பெற வேண்டும். எனவே இப்படிப்பட்ட அன்பை கொண்டிருக்கிற கடவுளிடம் தான் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பின் கடவுள் தான் நம்மை தேடி கொண்டிருக்கிறார், நம்மை அணுகி கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் பாவியா இருக்கிறதுக்கு விடுவாரா? எனவே மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல, மாறாக நோய் உற்றவனுக்கு தேவை. நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு உங்க டோக்கனுக்கு இடம் இருக்குது, கடவுள்கிட்ட இதயத்துல உங்களுக்கு இடம் இருக்குது. நம்ம எல்லாம் பாவி என்று சொன்னோம் அல்லவா, என்னை முதல் கொண்டு. எனவே பாவிகளாக நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கடவுள் செய்ய போகிறார், நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு கொடுக்க போகிறார். எனவே அடுத்து ஒரு பாடலை பார்த்து விட்டு கடவுளின் நீதி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அவருடைய மன்னிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பு இவ்வாறு இருக்கும் பொழுது, அவர் நாம் போகும் பொழுது நம்ம இருக்கரம் விழித்து கத்தி அனைத்து அன்பு செய்வார் என்பதை மாற்றிக்கொள்வது. அதே போல கடவுள் என்ன நீதியை வைத்து நம்முடைய பாவத்தை கணக்கிட போகிறார், அவர் எப்படி நம்முடைய வாழ்வை சரி செய்ய போகிறார். நம்ம எல்லாம் உங்க வீட்டுல ஒரு பொருள் இன்னார்தான் திருட்டு போயிட்டாங்க, உங்க வீட்டுல இருக்கிற கேமரா, சிசிடிவி கேமரா தெரியுது, என்ன பண்ணீங்க? உடனே போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் திருடன், போலீஸ் திருடன் மாட்டிக்கிட்டா போலீஸ் தகும். அதான் நம்ம நீதி. அவனை வதைக்கணும், துன்பப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். யாராவது கூப்பிட்டு ஏன்பா அண்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற,
இதுமாதிரி நாங்கள் பார்த்தோம், பரவாயில்ல, எங்கே வச்ச சொல்லு, அடமானம் வச்சுக்கிறேன், நாங்கள் போய் மீட்டுக்கிறோம், உன் பிரச்சனை என்ன? இதுமாரி ராத்திரி எங்கள் குடும்பத்துக்கு அடுத்த நாள் விடிஞ்சா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெட்ரோல் வேறு டீசல் வேறு இல்லை, எதுவுமே இல்லாத வண்டியை ஓட்டி போய் வேலைக்கு போக முடியல, சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு, அதனால வேற வழி இல்லாம குடும்பம் சாப்பிட்றதுக்காக இந்த அண்டாவை திருட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இறக்கப்பட்டு மன்னிப்பீங்களா? இல்லைனாக்கா அண்டாவை போய் மீட்டு வந்து கொடுத்துட்டு நீங்க இந்தப்பா ஒரு 5000 ரூபாய் அவசரத்துக்கு வச்சு செலவு பண்ணு, சம்பாதிச்சு மேற்கொண்டு செய்து ஏதாவது டொனேஷன் கொடுப்பீங்களா? நல்ல போலீஸ்ட சொல்லி அந்த 5000 போலீஸ்ட கொடுத்து, சார் நல்லா கொஞ்சம் கவனிங்க, முடிஞ்சா கையை காலை உடச்சி அனுப்புங்க சார், இந்த வேலையை அவன் செய்யக்கூடாது சார் அப்படிதான் சொல்லி அனுப்பும். இதான் நம்முடைய நீதி. இயேசுவின் நீதியும் இப்படிப்பட்டதுதான். காட்டி கொடுக்க மாட்டார். பாவி என்றாலும் இவ்வளவு பாவம் பண்ணார் சொல்ல மாட்டார். அப்ப என்ன செய்யறார் நம்ம இயேசுனார்? அவருடைய நீதி எப்படிப்பட்டது பாருங்க. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம், இதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. இந்த நம்ம நேரம் 8-10 வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட போது எல்லாரும் என்ன பண்றாங்க? ஊரு நீதி, மோசேயின் சட்டம், அவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். நீதி அப்படி சொல்லுது, சட்டம் எப்படி சொல்லுது, ஒரு சமூகத்துடைய வாழ்வின் நூல், சட்ட நூல் இப்படி சொல்லுது. எல்லாரும் அடித்து கொண்டு வருகிறார்கள். அப்பதான் காலையில கருக்கல்ல போய் அவர் ஜெபிச்சுட்டு, தோட்டத்தை போய் ஜெபிச்சுட்டு கோவில் முற்றத்தை வந்து உட்கார்றார். அதான் சொல்லுது நற்செய்தி. அவ்வாறு உட்காரும் பொழுது இந்த கூட்டம் இயேசுவை பார்த்துச்சு, டேய் ஒரே கல்ல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டுக்கிறோம், இன்னைக்கு நம்ம 2 மாங்காய் அடிக்கிறோம், என்ன விஷயம்னா ஒன்னும் புரியல, 2 பேர் அதுல இருக்கிற குதர்க்கமான அந்த காழ்ப்புணர்வு கொண்டவனுங்க தப்பா யோசிக்கணும்னு சொல்றான். இயேசு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு நீதியை கேட்போம். அவர் மோசேயின் நீதிக்கு எதனால நீதியை சட்டத்தை சொன்னார்னா, அவரையும் முடிச்சு கல்லால் அடிப்போம், 2 கல்லு போட்டு போவோம், 2 கல்ல 4 கல்லு அவர் தலை போட்டு அடிப்போம் என்று சொல்லி அங்கே இயேசுவிடம் போகிறார். இயேசுகிட்ட போய் கேட்கறாங்க. இந்த ஒளி காட்சி நடத்தும் போது இந்த சீன் தான் வரும். போதகரே, மோசேயின் சட்டம் இவரை கல்லால் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறது. போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு அந்த ஒளி காட்சியில அந்த டயலாக், நீங்க என்ன சொல்றீங்க இயேசுநாதரே? அப்ப இயேசுநாதர் சொன்னார், நல்லவங்களே, கல் எடுத்துக்கிட்டு வந்து அடிக்க வந்துக்கிறீங்களே, உங்களை மாதிரி புண்ணியமா யாரா இருக்குதா? குடியாத்தான், பாலா, குப்பம், பள்ளிக்கொண்டா, வேலூர், இன்னும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து நம்பிக்கையோடு கள்ள தூக்கிட்டு வந்துக்கிற நல்ல மனுஷனுங்களே, உங்கள யார் இது வரைக்கும் பாவமே பண்ணலையோ, முன்னாள் பிரசிகார் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த வகையில எந்த சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே பண்ணாதவன் கல்யாணம். உடனே எல்லாரும் ஒருத்தர போயிட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறார், வாசிமா அந்த 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அவர் இயேசு கேட்கிறார், அம்மே மாதே அம்மா உன்னை இங்க யாரும் தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்டாங்க. அப்பதான் அந்த அம்மா அந்த பதில் சொல்றாங்க, வாசிங்க. இல்லை ஐயா. இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது. பிரேஸ் தி லார்ட். நீ பாவிதான், கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டிய ஆள் தான். நானும் இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் தான், மோசேயின் சட்டங்களை கடைபிடிக்கிறவன் தான், பேர் வைக்கத்திலிருந்து காணிக்கை செலுத்திலிருந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவன் தான். ஆனாலும் உன்னுடைய நிலையை அறிந்து நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற எத்தனையோ பாவிகள் இந்த பாவியாகி உன்னை கல்லால் எறிவது நியாயமற்றது என்பது என்னுடைய நீதி தீர்ப்பு. ஆனால் நியாயவான்கள் ஒருவரும் இல்லாமல் ஒரு பாவியை பல பாவிகள் சேர்ந்து சாபடிப்பது என்ன நீதி இருக்கிறது? நல்லவன்கள் நீதிமான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அயோக்கியன பாவியை சாதிச்சா அது ஒரு நீதி இருக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லா அயோக்கிய பாவம் பண்ணவெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை பார்த்து நீதான் பாவி நீதான் பாவின்னு சொல்றது தப்பு இல்ல. நான் நீதான் பாவி நீதான் பாவி, வின்சென்ட் ஐயா நீதான் பாவின்னு சொல்லி ஒரு விரல் ஒண்ணு காட்டுது, 3 விரல் என்ன காட்டுது? யோசிச்சு பாருங்க, 3 விரல் என்ன காட்டுது? இதான் உண்மை, அதான் இயேசுவினுடைய நீதி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீதிமான இல்ல, இங்க இருக்கிறவங்க பாவி இல்லாத பாவம் செய்யாதவங்க இல்ல. எனவே யார் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல்ல கல்லெறியட்டும் என்று சொன்னார். பாத்தீங்களா, மனிதனுடைய நீதியும் தீர்ப்பும் வேறு, கடவுளுடைய நீதியும் தீர்ப்பும் வேறு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நாம் எல்லாம் பாவிகளா இருந்தால் நல்ல தீர்ப்பை, நியாய தீர்ப்பை, நம்மை மீட்டெடுக்கிற தீர்ப்பை கொடுக்க வல்லவர் நம் கடவுள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால நல்ல கடைசி அந்த சான்ஸை பயன்படுத்தலாம், பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால என்ன பண்ணக்கூடாது, அதே ஃபார்முலா நம்மளும் பயன்படுத்தலாம். கடைசி வரைக்கும் பண்ணிட்டு உயிர் போகும்போது 5 நிமிஷம் தான், ஆண்டவரே கர்த்தரே என்னை பாதுகாத்தரலாம், பிதாவே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் என்ன பண்ணாது, கையை விரிச்சு தேவனே என்னை பாருங்கள் என்ன பாட்டெல்லாம் பாடக்கூடாது.
அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது கடவுள். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. உனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா நிச்சயம்? என்ன நிச்சயம்? நிச்சயம் கிடையாது. எனவே அவனும் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்க நான் எதிர்பார்க்கல, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதேதான். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இப்ப சான்ஸ் கிடைச்சிச்சு இல்ல, பாசம் பண்ணுங்க, நல்ல பூசியை பாருங்க, நற்கரணை உட்கொள்ளுங்க. எனவே கடவுளின் தீர்ப்பு அது மனித தீர்ப்புக்கு உள்ளடங்காது. இதை கடந்தது. கடவுளுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. மனிதன் நினைப்பது போல் கடவுள் ஒருவதும் நினைப்பதும் இல்லை, தீர்ப்பளிப்பதும் இல்லை. இப்பொழுது கடைசி பாயிண்ட் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். நேரம் என்ன? அப்ப கடவுள் மன்னிக்க வல்லவர். அப்ப எப்படி மன்னிக்க? கடவுள் அன்பா இருக்கிறார். நீதி எல்லாம் மனித நீதி, உலக நீதி அல்ல, கடவுளின் நீதியில் பார்த்து உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க அவர் காத்திருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட தீர்ப்பு, எப்படிப்பட்ட மன்னிப்பு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, எப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவக்காலம் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு அரிய செயல், அரிய சூழல். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களை முழுமையாய் நீங்கள் மனமாற்றிக் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1:11 போகும். அங்க போனோம்னா சக்கேயு இப்பதான் பாட்டு பாடணும். சுங்கத்துறையில இருந்த சக்கேயு கடவுள் அழைக்கிறார். மரத்தில் ஏறி பார்க்க போனவன கடவுள் திரும்பி அழைக்கிறார். அவ்வாறு அழைக்கிற பொழுது கடவுளுடைய மன்னிப்பு இவ்வாறுதாங்க. சக்கேயு பெருசா போய் மனம் மாறணும், தன்னுடைய பணத்தெல்லாம் யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்துடணும், அல்லது இயேசுடைய சீடனா மாறிடணும் அவன் நினைக்கவே இல்லைங்க. இயேசுநாதன் சொல்றாங்களே, நாமும் பல நாள் கேட்டுட்டே இருக்கிறோம், நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. சரி, அந்த இயேசு அன்னைக்கு ஓய்வு வந்திருப்போம். ஒரு வேலை சக்கேயு வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவர், ஜில்லா கலெக்டர்ன்றவன், அது மாதிரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஒரு மத்திய மாதிரி சின்ன சின்ன சுங்கத்துறையில வேலை செய்யறவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப எவ்வளவு கொள்ளடிச்சிருப்பான் பாருங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இவனை பாவி என்ற சமுதாயம் கருதியது. இவன் மரத்து மேல ஏறி குள்ள மாறுறதால எப்படியாவது இயேசுவை போக்கஸ் பண்ணி பார்த்தோம். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் தலையில போனா எட்டிக்கு பார்க்கணும், மூஞ்சி தெரியாத, மேல இருந்துட்டோம்னா பாத்துக்கலாமே தெளிவான்ட்டு மரத்தவங்களை ஏறி பார்க்கணும். ஆனா இயேசு வந்தார். தான் சொல்லணும், நீ எப்பொழுது பாவ சங்கத்தனம் செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களை விட்டு எழுப்புகிறாயோ உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதான் அவன் நினைத்தான், மரத்தில் ஏறினால் தன்னை அழைப்பார் என்றெல்லாம் இயேசு கூப்பிடுவார்னு நினைக்கல. கிட்ட வந்து இயேசு என்ன பண்ணார்? சக்கேயு இறங்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் அவனுக்கு அடிச்ச பம்பர் பரிசு, லாட்டரி. உடனே இறங்கி வந்தான். அது மட்டுமா சொன்னார், இன்னைக்கு உன் வீட்டுலாமா சாப்பாடுனார். அவனுக்கு மட்டும் இல்லாம ஆகிடுச்சு. துள்ளி குதிச்சு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோம்னா அவன் பெரிய வேலை செய்தான். நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி, ஃபாதர் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி பாவ அறிக்கையை செய்தான். வீட்டுக்குள்ள போன உடனே இலையை வச்சு சாப்பாடை போட்டு ஏசுநாதர் அனுப்பிச்சு போயிட்டு வாங்க, என் பாவத்தை பத்தி எங்க வெளியே சொல்லிட்டாதீங்க, நான் பாவின்னு சொல்லிடாதீங்க அப்படின்லாம் அவன் கேட்கல. உடனே சொன்னான், உள்ள போன உடனே கட்டாயம் முட்டி போட்டு இருப்பான், தண்டனைட்டு வணங்கி இருப்பான். ஆண்டவரே இயேசுவே, நீர் பெரிய மகான், எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன், நான் இன்னைக்கு பார்த்தேன், உம்மால் நான் முழுமையாய் நான் மனம் மாறி விட்டேன், மனம் திரிந்து விட்டேன் சொல்றான். உடனே அவன் என் சொத்தில் பாதியை 50%, 50% ஏழைகளுக்கு கொடுத்துறேன், வரவன் போறவன் எல்லாருக்கும் கொடுத்துறேன். பாதியை யாரையாவது வஞ்சித்து ஏமாற்றி அவளை நான் காசை வாங்கி இருந்தனாக்கா 4 மடங்காக திருப்பி கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பாவத்தினுடைய ஒப்புரவு. அங்கே ஒப்புரவு செய்யலாம், தன் பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிறான். அப்ப ஏசு விட்டாரா? சரி சொன்னா, சரி சரிப்பா ஏதாவது செய்துட்டு போ, சாப்பாடு போடும் போதுனாரா ஏசுனாரு? இல்ல, அழகான வார்த்தை சொன்னார், அழகான மன்னிப்பு கொடுத்தார், அவனுக்கு நிரந்தரமான சர்டிபிகேட் கொடுத்தார். ஒருத்தர் போய் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடலாம், நான் ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்கிட்டேன், எவனை மதிப்பானா? அரைக்கா ஸ்போர்ட்ஸுக்கு போன ஃபாதர்லாம் எவனை மதிப்பானா? அவனே வேடிக்கை பார்க்க போயிருப்ப, பந்து பொருளுக்கு போட கூட போயிருப்ப, இது ஸ்போர்ட்ஸுக்கு போன அர்த்தமா? சர்டிபிகேட் எங்க கேட்பாங்களா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ரன்னரா, வின்னரா, சர்டிபிகேட் காட்டுன்னு கேட்பான். அதே மாதிரிதான் ஏசுநாதர் பாருங்க, இந்த சக்கேயுவுக்கு மன்னிப்பு மட்டும் இல்ல, மன்னிக்கிறதுக்கான நிரந்தர சர்டிபிகேட்டே கொடுத்தாரு எல்லாருக்கும் முன்னாடி. என்ன செய்யறார் சொன்னார், இந்த இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்று உங்களுக்கெல்லாம் மீட்பு உண்டாயிட்டு, இன்று உங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு உண்டாயிட்டு, இன்று உங்களுக்கெல்லாம் வாழ்வு உண்டாயிட்டு, இன்று உங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுதலை உண்டாயிட்டு, இன்று உங்களுக்கெல்லாம் மன வேலையிலிருந்து அமைதி உண்டாயிட்டு. எனவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி, அது மட்டும் இல்ல, அர்த்தத்தான் அவர் கொடுத்த சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட் கொடுத்தார்? ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே, அச்சாது கோபுரம் மாத்தி சீல் மாதிரி சொன்னார். எனக்கு அபிரகாமின் மகன் நான், தாவீதின் மகன் நான்,
வழித்தோன்றலாம் என்று சொல்லிக் கொள்வதிலே யூதர்களுக்கு ஒரு அலாதிய மகிழ்ச்சி. என்னதான் இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி பெருமையை சொல்லாம இருக்குமா? நான் இப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவன், இப்படிப்பட்ட ஆளு, அந்த ஆளு சொல்ல இருக்கிறோமா? ஒண்ணு இல்லாதவங்களாம் சொல்றேன், இருக்கிறவங்க சொல்றானா இல்லையோ, இல்லாதவங்களாம் சொல்றான் நான் இப்படிப்பட்ட பரம்பரை, நான் இந்த கரையில இருந்து வந்தவன், நான் அக்கறையில வந்தவன், நான் செதுக்கரையில இருந்து வந்தவன், இதெல்லாம் சொல்லுவான் இல்லையா பெருமையா? செதுக்கரைக்கு போய் பார்த்தாலும் தெரியும் அது எப்படிப்பட்ட ஊர் இருக்கு. ஆனா பெருமையா பேசிக்கிறவருக்கு தான் செய்வான். அது மாதிரி அபிரகாமின் பிள்ளை, நான் தாவீதின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு எல்லாம். உடனே ஏசார் சொன்னார், நீயும் அபிரகாமின் பிள்ளையப்பா. பிரேஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் மீட்பர் இயேசுவுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். தவக்காலத்தில் மனமாறுகிறவங்க எல்லோருக்கும் வாழ்வையும் மாசியையும் அவர் முத்திரையிட்டு அளிக்கிறார். பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே ஒரு சாமி பாவின்னு சொல்லிட்டு போலாம், கவலைப்படாதீங்க. இயேசுவிடம் மன்னிப்பு பெறுவதற்கு, மீட்பு பெறுவதற்கும் முதல் தகுதி என்ன தெரியுமா? நீ பாவியா இருப்பதுதான். பிரேஸ் தி லார்ட். எனவே பாவிகளாகிய நம்மை மீட்கவே இந்த பயணம், இந்த தவக்காலம், இந்த ஆண்டவருடைய பாடுகள், இதை தியானிக்கவும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை, நல்ல இந்த குடுமுடியான இந்த விழாவை, உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாட இன்னும் முழுமையாய், இன்னும் திரு யாத்திரைலாம் வேற போறீங்க. போய் அங்க முட்டி போட்டு கால் வலிக்க, சூட்ல வெயில்ல படி ஏறி இறங்கி என்னென்ன செய்ய முடியுமோ பண்ண முடியுமோ பண்ணி, மறைவா தெரிஞ்சு தெரியாம பாவசங்கரம் பண்ணி நீங்க உங்களுடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நீங்க இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட வாழ்த்துகிறேன். எல்லாருக்குமே மீட்பு உண்டு. கடவுள் பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செய்கிறவர், மன்னிக்கிறவர், தீர்ப்பளிக்கிறவர். அவருடைய தீர்ப்பு மிக உயர்ந்தது, மனித தீர்ப்பு போன்ற அல்ல. அவருடைய அன்பு மிக உயர்ந்தது, மனித அன்பு போன்றது அல்ல. அவருடைய மன்னிப்பு மிக உயர்ந்தது, மனித மன்னிப்பு போன்றது அல்ல. எனவே இதை உணர்ந்து ஆண்டவரிடம் மனம் திரும்பி இந்த தவக்காலத்தில் நல்ல மன்னிப்பை பெற்று வாழ்வை வளப்படுத்தி விசுவாசத்தில் திளைத்து வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.